கொழுமிச்சையின் பயன்கள். கொழுமிச்சம்பழம் இது பார்த்திங்கன்னா கிராமங்களில், கிராமத்து கடைகள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொழுமிச்சம்பழம் இருக்கும். இது இந்த கொழுமிச்சம்பழம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த கொழுமிச்சம்பழங்கள் பழக்கடையில் இறக்கிறத விட கிராமங்களில் பார்த்திங்கன்னா மரங்களில் கொழுமிச்சம்பழம் நல்லா இருக்கும். இனிப்பு காய் இருக்குது, புளிப்பு காய் இருக்குது. இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா கொழுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இது. ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம் இதிலெல்லாம் விட்டமின் சி இருக்குது. இதே மாதிரி இந்த கொழுமிச்சம்பழத்துலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்போது ஒரு உடம்பு சரியாமல் இருக்கிறீங்கன்னா இது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. இது இந்த கொழுமிச்சம்பழத்தை நீங்கள் பொரித்து ஆரஞ்சு பழம் மாதிரியாக தான் இருக்கும், நல்லா ஒரு இனிப்பாக இருக்கும். இதுலேயும் கொழுமிச்சம்பழத்துலேயும் இனிப்பு காய் இருக்குது, புளிப்பு காய் இருக்குது. அதனால் இனிப்பு காயாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது சாப்பிட்டு டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். இந்த கொழுமிச்சம்பழத்தை நீங்கள் ஒரு ஜூஸாகவும் சர்பத்தாகவும் போட்டு குடிக்கலாம், இல்லை ஒரு காயாகவும் சாப்பிட்லாம். இதில் டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பு, இந்தமாரி ஒரு பழங்கள் கிடைக்கும். இதுதான் கொழுமிச்சம் மரம். இதுதாங்க அதுலேருந்து வரக்கூடியது கொழுமிச்சம் காய். இது பழுக்காது, பச்சையாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு இது தெரியும், திரண்டிருக்கும். லைட்டாக பழுத்த மாதிரி இருந்துச்சுனாவே போதும். இது பச்சையாக தான் இருக்கும், ஆரஞ்சு பழுத்த கலரில் எல்லாம் இருக்காது, பச்சை கலராக தான் இருக்கும். ஆனால் அது பழுத்திருக்கும். இதை நீங்கள் பொரித்து டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயன் இருக்கும். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நமது ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படிங்கிற சேனலில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.